இந்த ஆட்சியை பாராட்டவில்லை. நாங்கள் ஆட்சியின் பங்காளர்களும் அல்ல. நாங்கள் என்ற மாயை காட்டி அதை ஒரு பேசுபொருளாக மாற்றி மக்களின் அடிப்படையான உணர்வுகளை, மக்களின் அடிப்படையான சுதந்திரங்களை, தமிழ் மக்களின் தமிழ் தேசியத்தை சூறையாடுவதற்காக வடகிழக்கு என்பது தமிழின் தாய பிரதேசம். அங்கு அம்பாறையை, திருவோணமலையை கட்டிடமானவர்கள் செய்து இப்பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக முந்தைய காலகட்டங்களில் வெறுமனே பேசுபொருளாக கண்டுபிடிப்புக்கு சில விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் விரோதமாக கூறியிருக்கிறீர்கள். நான் கேட்கின்றேன், குறிப்பாக வாகரையில் அல்லது கதிரவெளி பிரதேசங்கள் மட்டும்தானா பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலாக இருக்கின்றார்கள்? அதை தாண்டி இந்த கிரான் செல்லக்கூடிய வழி, அதாவது குடும்பவரையாக இருக்கட்டும், குடிவாய்களாக இருக்கட்டும், அந்த வீதிகள் இப்பொழுது வரை அந்த புனர்நிர்மாணம் செய்யப்படாத ஒரு நிலை காணப்படுகிறது. மழை காலங்களிலோ அல்லது மாறி காலங்களிலோ பெரும்பாலான உயிர்கள் அதிலும் இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. வாழ்வாதாரத்தில் இழக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை இதுவரை இந்த தேர்தலுக்கு பிற்பாடு எந்த பாராளுமன்ற உறுப்பினராவது அங்கு சென்று பார்வையிட்டீர்களா அல்லது அவர்களுக்கான தீர்வுகள் அற்றி எதையாவது நீங்கள் எடுத்தீர்களா? மிக நிச்சயமாக இந்த விடயத்திலே நாங்கள் மிக கரிசனையாக எனது எதிர்கால திட்டத்திலும் சரி அல்லது எனது வேண்டுகோளிலும் சரி மிக முக்கியமாக முன்வைக்கின்ற மற்றொரு விடயம் இந்த கிரான் பாலம். ஏனென்றால் அதிலும் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கின்றது. எங்களுக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீர் பல்வேறு மலையகத்தின் பகுதிகளில் இருந்து நீர் பாய்ந்து ஓடுகின்ற இடமாக இருக்கின்றது. உண்மையாக கடந்த முறை வெள்ளம் வந்த பொழுது உன்னிச்சையினால் திறக்கப்பட்ட வெள்ளலின் அளவாக நீர்ப்பாசன பொறியாளர்கள் இருந்தால் 15,000 இருந்து 18,000 கனஅடி அதுபோல வெள்ளத்தை கொண்டு வருகின்றது. ஆனால் முந்தனை ஆற்றினூடாக வந்த வெள்ள நீரின் அளவு 86,000 கனஅடி நீர். யோசித்து பாருங்கள், உன்னிச்சையாக திறக்கப்பட்ட நீரின் அளவை கூட 4-5 மடங்கு நீர் வந்திருக்கின்றது. இதற்கான மிகச்சிறந்த திட்டங்கள் தான் இந்த கித்துருவம் அமைப்பு முந்தனையான ப்ரொஜெக்ட். அதனோடு அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தது அப்பால் இந்த கிரான் பாலத்தை ஒரு அணைக்கட்டாக வைத்துக் கொள்ளாமல் அது ஒரு பாலமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மிக முக்கியமாக இந்த கிரான் பிரதேசத்துக்குரிய மக்கள், அதாவது குடிமாந்தியர்கள், அங்கால கொண்டுகள், சேனை, தீரிவட்டை, அங்கால இருக்கிற மக்களுக்கு இந்த பாதைதான் மிக பிரதானமானது. அங்கு பாரிய வயல் நிலங்கள் இருக்கின்றது. எமது பொருளாதாரத்தில் அறுவடை செய்கின்ற இந்த பெரும்போ காலப்பகுதியில் மிக கூடிய அளவு நெட்டினை நாம் அந்த பாலத்தினூடாகத்தான் கொண்டு வருகின்றோம். அங்கு ஒரு 10,000-15,000 மேற்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட பாடசாலைகள் இருக்கின்றன. கிரான் சுவார வைத்திய அதிகாரி அலுவலகம், கிரான் பிரதேச செயலாளர் அலுவலகம் எல்லாம் அங்குதான் இருக்கின்றன. அவ்வாறு இருந்தும் கடந்த காலங்களில் அந்த பாலத்தை கட்டுவதற்கான உண்மையாகவே தமிழக கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த பொழுது நல்லாட்சி காலங்களில் கருத்து முயற்சி எடுத்திருந்தது. அது பல்வேறுபட்ட காரணிகளால் இழுத்தளிப்பு செய்யப்பட்டிருந்தது, அது ஏதோ பின் தரப்பட்டது. இந்த முறை கூட நாம் அவற்றைத்தான் முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம், அப்படித்தான் கேட்கின்றோம். அவற்றுக்கு அமைச்சர்கள் சொல்ற பதில் அது RDA, அதாவது ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மாகாண சபை நூலாக பார்த்துக் கொள்ளுங்கள். RDAக்கு உங்களுக்கு தெரியும், வரவு செலவு திட்டங்களுக்கு ஊடாக மாகாண சபைக்கு மொத்தமாக ஒதுக்கப்படுற நிதி எவ்வளவு சொல்லி அவற்றின் ஊடாக இந்த பாலத்தை செய்வதற்குரிய போதிய வசதி இல்லை. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியோடு மாகாண ஆளுநரை செய்வதற்காக யோசித்து பார்க்கலாம் என்று சொன்ன பிறகு அதற்கான நிதியை கேட்ட பிறகு பின்வாங்கியிருந்தார். ஆகவே அவற்றை RDA ஊடாக, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஊடாக மத்திய அரசுக்கு மாற்றப்பட்ட அந்த வீதி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். உண்மையிலே பாகரை மட்டுமல்ல, படுவாங்கரை எமது பாரிய பரந்த பொருளாதார கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அங்குதான் கால்நடைகள் இருக்கின்றன, பாரிய அளவு குளங்கள் இருக்கின்றது, பாரிய அளவு விவசாய நிலங்கள் இருக்கின்றது. அவற்றை இடுவாங்கரையில் மிக அதிக அளவு மக்களும் நகர மயமாக்கலும் இருக்கின்றது. அவற்றை அந்த பகுதியை இடுவாங்கரையுடன் இணைக்கின்ற சகல பாலங்களும் மிக பிரதானமாக கிரான் பாலம், குருவம்படி, அந்த மண்டூர் பாலம், அம்பலாந்துறை பகுதியில் உள்ள பாலங்கள் இணைப்பதன் மூலம்தான் அந்த மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்கு மட்டுமல்ல, எமது பொருளாதாரத்தை மிகச்சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும். ஒரு பிரதேசத்திலே பாதை அமைப்பும் மின்சாரமும் இருந்தால் தான் அந்த பிரதேசத்திலே தொழிற்சாலைகள் கொண்டு செல்ல முடியும், அந்த பிரதேசத்தை வளம் உள்ளதாக மாற்ற முடியும். கடந்த காலங்களிலே கடந்த கால அரசாங்கங்கள் என்ன செய்திருக்கின்றன,
எங்களுக்கு மிக தெளிவாக இருக்கின்றது. எங்கள் நீர்ப்பாசன குளங்களை அவர்கள் அபிவிருத்தி செய்யவில்லை, பாதையை அபிவிருத்தி செய்யவில்லை. இவ்வாறான செயற்திட்டங்களின் மூலம் மக்களை பொருளாதார நெருக்கடிக்குள் வைத்திருப்பதான செயற்திட்டம் அந்த பொறிமுறையானது மக்கள் வேறு விடயங்களிலே திசை திரும்பாக, குறிப்பாக அவர்கள் தங்களது போராட்டம், சுதந்திரம், தமிழ் தேசிய சம்பந்தமாக திசை திரும்பாது பொருளாதார நெருக்கடிக்குள்ளே வைத்திருப்பதால் அவருடைய திட்டம். அவற்றை கடந்த அரசாங்கம் செய்திருக்கின்றன. ஆனால் யுத்தத்தின் பின்பு 15 வருட காலங்கள் அரசாங்கத்துடன் அபிவிருத்தி என்று ஒட்டி கொண்டிருந்த அமைச்சர்கள் கூட இவ்வாறான பாரிய திட்டங்கள் எவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கவில்லை என்பதே எனது நிலைப்பாடு. ஆகவே அவர்கள் கூறுகின்ற இந்த பொருளாதார அபிவிருத்தி அல்லது அபிவிருத்தி என்ற விடயம் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லையா அல்லது அவர்களை கண்டுகொள்ளவில்லையா அல்லது அவர்களால் செய்ய முடியாததா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அரசாங்கத்துடன் சேர்ந்து கொள்வதற்கு கூறும் காரணங்கள் அபிவிருத்தி. ஆனால் அந்த அபிவிருத்தி முழுமையாக அவர்கள் செய்ய முடியாது உள்ளது. அதற்கு அப்பால் இந்த படுவாங்கலை பிரதேசம் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய பிரதேசம். அங்குள்ள மக்கள் யுத்த காலத்திலே மிக நெருக்கடியான சூழ்நிலை எதிர்கொண்டார்கள். பொருளாதார தடையவர்கள் நேரடியாக அனுபவித்தார்கள். மின்சாரம் இல்லை, பாதை வசதி இல்லை, தங்கள் உற்பத்திகளை கொண்டு சேர்ந்த பாதைகள் இல்லை. இவ்வாறான நெருக்கடிகளை சந்தித்த மக்களுக்கு அது வாகரை மட்டுமல்ல, கிரான் பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த குடிவாஞ்சகன், நீலிவட்டை, கொண்டுகள், சேனை, கோராவளி இந்த பிரதேசங்கள், இங்கால மயிலவட்டமான ஈரலக்குளம், பவனதீவில் இருக்கின்ற கனகூடா எல்லா பிரதேசங்கள், பட்டிப்பாடு பிரதேசம், வெள்ளாவளி பிரதேசம், இவை பாரிய அளவு ஆகும் குறைந்த இந்த பாதை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். அந்த பிரதேச மக்களின் அந்த உணவு உற்பத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். ஃபுட் செக்யூரிட்டி பற்றி இன்றைய அரசாங்கம் மிக அதிகமாக கதைக்கின்றது. ஆனால் அவருடைய நெல்லினை உற்பத்தியை பாதுகாப்பதற்கு, அவருடைய நெல்லின் அறுவடையை உரிய விலை கொடுப்பதற்கு அல்ல அவற்றை கொண்டு விற்பதற்குரிய ஏற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உண்மையாக ஏற்படுத்தப்படவில்லை. இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட நாங்கள் அதைத்தான் எதிர்பார்த்தோம். இந்த பாதைகளை அல்லது பாடங்களை புனரமைத்து தாருங்கள், இந்த தொழிற்சாலைகளை செய்தாருங்கள், இந்த கித்தூர் ரோகம் ப்ராஜெக்டை செய்து தாருங்கள், மற்றது எங்களுடைய காய்தாலை மீள செய்யுங்கள், கடல் வளத்துக்காக மீன்பிடி துறைமுகத்தை கொண்டு வாருங்கள், இந்த குளங்களிலே நன்னீர் மீன்பிடிப்பு துறையை ஊக்குவிக்குங்கள். பல இடங்களிலே வன இலாகா திணைக்களம் பல குளங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது. தங்கள் வன இலாகா பிரதேசம் அபிவிருத்தி. ஆனால் ஜனாதிபதி தனது உரையிலே சொல்கிறார், கைவிடப்பட்ட காணிகள் வளங்களை அடையாளப்படுத்தி அவற்றை மக்களுக்கு ஒப்படைப்பதன் மூலம் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி நாம் கொண்டு செல்லாம உண்டு. இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு சமனான அபிவிருத்தி என்ற உரிமையை கூட கொடுக்க முடியாத அரசாங்கம் பொருளாதார அபிவிருத்தி எவ்வாறு செய்ய போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழ் மக்களை மிக சமமாக அவருடைய சம உரிமைகளை கொடுத்து அவருடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதன் ஊடாகத்தான் அவருடைய பங்களிப்பை எதிர்காலத்திலே நாட்டுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கடந்த காலங்களில் இந்த அமைச்சர்களும் சரி, அரசாங்கமும் சரி, என்ன விடயங்களை செய்திருக்கின்றது என்றால் மக்களை ஏமாற்றுகின்ற முயற்சிகளை மட்டுமே செய்திருக்கின்ற ஒழிய மக்களின் நலனை அக்கறை செய்ததில்லை. இது மட்டக்களப்பு வாகரைக்கு மட்டுமல்ல, படுவாங்கலை முழுக்க இருக்கின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பு. அதற்கான செயற்திட்டங்களை அதற்கான முன்னோடிகளைத்தான் நாம் பார்லிமென்றின் மூலமாக கொண்டு செல்கின்றோம். கடந்த இந்த 6 மாத காலத்தில் எமது உரைகள், எமது வினாக்கள், எமது விண்ணப்பங்கள் இதை நோக்கி அமைந்திருந்தன. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இதை பற்றித்தான் நாம் கேட்கிறோம். அங்க இந்த 6 மில்லியன் 60 மில்லியன் காசு இருக்கு, இதை எப்படி செய்யலாம் என்பது மட்டும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் முடிவல்ல. இந்த மாவட்டத்தை எப்படி வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது, எவ்வாறு இந்த பொருளாதாரத்தை கொண்டு செல்வது என்பதாக இருக்க வேண்டும் என்பதால் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நான் பிரஸ்தாபித்த விடயம் கூட அதுதாங்க. நிச்சயமாக இப்ப நீங்கள் கூறியிருந்த விடயத்தை ஈடுபடுவதை பார்க்க வேண்டும். கடந்த கால அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே மக்களுக்காக மக்கள் பெருமளவாக செயல்படவில்லை என்பதையும் நீங்கள் சாடியுள்ளீர்கள். அதாவது மக்களுக்கு அபிவிருத்தி என்ற அடிப்படையிலும் சரி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் சரி, பெருமளவாக அவர்கள் கண்ணுடைய பூசி விழுங்கக்கூடிய வகையில் தான் செயல்படுகிறார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்காக எதை கொண்டு செல்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல வினாவாக தொடுக்க வேண்டும். காரணம், முன்னைய காலங்களிலே விலைவாசி குறைப்பு, மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மேலோங்கித்தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசு இருந்த காலகட்டத்தில் மட்டுமே அந்த விலைவாசி அதிகரிப்பு, பொருட்களினுடைய தட்டுப்பாடு என்பது ஒரு பேசுபொருளாக பேசப்பட்ட விடயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் அத்தியாவசிய பொருட்களிலும் தட்டுப்பாடு நிலைமை கொண்டுதான் இருக்கிறது. அல்லது இருக்கின்ற பொருட்களுக்கு விலைவாசி அதிகமாக இருக்கிறது. எனவே நாள் கூலி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய நிலைமை அல்லது அந்த குடும்பத்தினுடைய நிலைமை தற்பொழுதும் கேள்விக்குறியான ஒரு நிலைமையை
ஆகவே அந்த ஆட்சியை குறி சொல்லக்கூடிய நாங்கள் இந்த ஆட்சியில் மக்களுக்கு என்ன வகையான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்கிறேன். நிச்சயமாக நாங்கள் இந்த ஆட்சியை பாராட்டவில்லை. நாங்கள் ஆட்சியின் பங்காளர்களும் அல்ல. நாங்கள் எல்லோரும் எதிர்கட்சியில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான காரணம் இந்த அபிவிருத்தி என்ற மாயை. அபிவிருத்தி என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் அபிவிருத்தி என்ற மாயை காட்டி அதை ஒரு பேசுபொருளாக மாற்றி மக்களின் அடிப்படையான உணர்வுகளை, மக்களின் அடிப்படையான சுதந்திரங்களை, தமிழ் மக்களின் தமிழ் தேசியத்தை சூறையாடுவதற்காக ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்பது முதலாவது விடயமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட அரசுடன் எந்த விடயத்திலும் நாங்கள் சேர்ந்து கொள்ளாததற்கு மிக காரணம், கடந்த காலத்திலே அவர்கள் தங்களது ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத தேசிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. மிக தெளிவான நடைமுறை. சுதந்திரம் கிடைத்த பின்பிருந்து அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்னா, தமிழர்களது தாய பிரதேசத்தை கூறுபடுவர். வடகிழக்கு என்பது தமிழின் தாய பிரதேசம். அங்கு அம்பாறையிலே, திருவோணமலையிலே அதை கனகச்சிதமாக அவர்கள் செய்து இன வீராசாரத்தை மாற்றியமைப்பதன் மூலம் இன்று அந்தந்த மாவட்டங்களிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது. இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற எண்ணக்கரு அல்ல, எங்களுடைய உரிமை அங்க எவ்வாறு இருக்கின்றது, எங்களுடைய இன வீராசனம் எவ்வாறு இருக்கின்றது. அங்கு நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள் அம்பாறையில், திருவோணமலையில் மிக இலவாக மாவட்ட அரசாங்க அதிபர்கள் சிங்களவராகவே நீண்ட காலம் இருக்கின்றார்கள். இனவாதத்துக்கு அப்பால் தமிழர்களுக்கு ஒரு காலத்திலும் அந்த தகுதி இல்லையா? மிக அறிவார்ந்த சமூகம் கடந்த காலங்களிலே தரப்படுத்தல் கூட அவர்களது அறிவு திறனை அடிப்படையில் வைத்துத்தான் கொண்டு வரப்பட்டது. அதற்காகத்தான் போராட்டம் உருவாக்கப்பட்டது. அவ்வாறு ஊழலற்றவர்கள் இல்லையா? இந்த அரசாங்கம் கூட அந்த விடயத்தில் மிக பாரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் ஊடாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களுக்குரிய செயலாளர்களாக இருந்தாலும் சரி, திணைக்களத்துக்குரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தொல்பொருள் திணைக்களம், அந்த விடயங்கள் மற்றும் மாகாண ஆளுநர்கள், பிரதம எல்லா விடயங்களிலும் அவர்கள் தங்களுக்கு நெருங்கியவர்களை அல்லது தங்களுக்கு ஒப்பானவர்களை, தங்களது இனம் சார்ந்தவர்களையே தேர்ந்தெடுக்கின்றார்கள். மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் என்ற விடயம், ஒரு கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த பிரதேசத்திலே கல்வியை மட்டும் வழங்காது, உண்மையாக அந்த கலாச்சாரம், இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு மிக ஸ்தாபனம். அதிலே இந்த பிரதேசத்தவர்கள் அங்கத்தவர்களாக பேரவையில் இருக்க வேண்டியது மிக முக்கியம். கடந்த காலங்களிலே அரசாங்கம் சொல்லுகின்ற விடயம், பேரவையில் இருந்தவர்கள் பல குற்றச்சாட்டுகளை சந்தித்திருந்தார்கள். அதனால் புதியவர்களை நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது. நிச்சயமாக புதியவர்களை நியமியுங்கள், நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. நேர்மையானவர்களை நியமியுங்கள், நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. தகுதியானவர்களை நியமியுங்கள், அறிக்கவில்லை. அதற்காக இந்த விடயங்களை தென்பகுதியில் இருந்து கொண்டு வந்து நியமிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் தகுதியானவர்கள் இல்லையா, ஊழலற்றவர்கள் இல்லையா, நேர்மையானவர்கள் இல்லையா? இந்த மக்கள் உங்களை நம்பி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனுமதி தந்திருந்தார்கள். அவற்றை நீங்கள் மிக அலட்சியமாக உதவித்தொழிருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த செயற்பாடானது கடந்த கால அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் பாரிய வித்தியாசம் இல்லை என்பதை காட்டுகின்றது. மிக குறிப்பாக இந்த அபிவிருத்தி என்ற விடயத்திலும் கூட இந்த கிழக்கு மண்ணை அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக மாற்றுவதற்கான எந்த செயற்திட்டமும் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்திருக்கவில்லை. ஆகவே மிக தெளிவான முறை நாம் இந்த அரசாங்கத்தை புகழ்பாடவில்லை, இந்த அரசாங்கத்துக்கு நாம் அவர்கள் உழைக்கவில்லை. எதிர்பார்ப்பு இருந்தது, மக்களுக்கும் இருந்தது, எங்களுக்கும் இருந்தது. ஒரு விடயத்திலே ஊழலற்ற தன்மை இருக்கும், வன்முறையற்ற தன்மை இருக்கும், லஞ்சம் ஒழிக்கப்படும் என்று. ஆனால் அந்த செயற்பாடுகள் மந்தகதியில் நடைபெறுகின்ற பொழுதும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதில் அவர்கள் பாரிய வெற்றியை சந்தித்திருக்கவில்லை. பொருட்கள் விலை மிக அதிகரித்திருக்கின்றது. அவர்கள் நடைமுறையில் இப்போதுதான் அரசாங்கத்தை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்போதுதான் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக அவர்கள் பொருளாதாரத்திலே வெற்றி கொண்டு விலைகளை குறைப்பார்களா, மக்களின் வாழ்வாதாரை உயர்த்துவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாட்டில், ஒரு பிரதேசத்தில் எல்லா மக்களையும் அரவணைத்துக் கொண்டு அவர்களை எல்லா பிரதேசத்தையும் உருவாக்கிக் கொண்டு பொருளாதாரத்திலே விளைத்துக் கொண்டு பயணிப்பதன் மூலம்தான் அந்த நாட்டிலே சுபிட்சமான எதிர்காலத்தை ஏற்படுத்த முடியும். சிங்கப்பூர் மிகப்பெரிய உதாரணம். தனிய ஊழல்களை ஒழித்து ஒரு சமூகத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது.
மிக முக்கியமானது இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கு உடனடி காரணம் ஊழலாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கப்படாது, யுத்தத்துக்கு பாரிய நிதி செலவிடப்பட்ட இந்த சிறிய நாட்டிலே மிகப்பெரிய காரணம். அதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களாக தெரியவில்லை. இன்னும் 20 வருட காலம் 30 வருட காலங்களாக இதே போன்ற தமிழ் மக்களை அல்லது சிறுபான்மையின மக்களை ஒதுக்கி தள்ளினார்கள் என்றால் இந்த நாட்டின் அபிவிருத்தி என்பதோ பொருளாதார முயற்சி என்பதோ சாத்தியமில்லாத விடயமாகத்தான் இருக்கும். இந்த அரசாங்கம் அந்த விடயத்தில் கூட தவறு செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தை பற்றி நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்னமும் அச்சுறுத்தல் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றதா? நீங்கள் அதை எவ்வாறு தலையீடு செய்திருக்கிறா அல்லது அதற்கு தீர்வெடுத்திருக்கிறீர்களா? மிக நிச்சயமாக ஒரு பல்கலைக்கழகம் என்பது அந்த பிரதேசங்களிலே அமைக்கப்படுகின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு உயர்கல்வி நிறுவன பொறுப்பு அந்த பிரதேசத்தில் இருக்கிற வளங்களை கண்டறிய வேண்டும். அந்த மக்களுடைய பழமையை கட்டி காப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அங்கு என்ன அபிவிருத்தி என்பதை அந்த பொருளாதார மற்றும் அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்கள் அதை முன்னோக்கி கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சமூகத்தையும் அந்த பிரதேசத்தையும் கட்டி எழுப்புவதாக பல்கலைக்கழகம் அமைய வேண்டும். அது மட்டுமல்ல, இது ஒரு பிரதேசத்துக்குரிய பல்கலைக்கழகம் அல்லது சொல்லப்பட்டாலும் கூட அந்தந்த பிரதேசங்களில் அமைக்கப்படுவதற்குரிய காரணம் அந்த வளத்தில் இருந்தால் அதில் அந்த பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள் மிக அறிவு சார்ந்தவர்கள், அறிவுள்ள சமூகத்தை உருவாக்குகின்ற பெரிய பொறுப்பை கொண்டிருக்கின்றவர்கள். அவர்கள் அந்த பிரதேசத்துக்குள்ள வளங்களை அடையாளப்படுத்தி அந்த சமூகத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவது பாரிய பங்களிப்பு செய்ய வேண்டும். அதே அங்குள்ள மாணவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த வளங்களை பயன்படுத்தி தங்களுடைய கல்வியை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ளலாம், பிரதேசத்தை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்குரிய ஒரு முயற்சி நிலையை பயணிக்க வேண்டும். இந்த இடத்திலே மிக பாரிய பொறுப்பு அந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றது பேரவை உறுப்பினர்கள் மூலம்தான் பல்கலைக்கழக நடவடிக்கைகள் பாரிய அளவில் அங்கு துணைவேந்தர் இருந்தாலும் மிக பாரிய பொறுப்புகள், கட்டுப்பாடுகள் அல்லது அந்த திட்டங்களை சமர்ப்பிப்பது ஒரு ஆலோசனை குழுவாக, அனுமதி வழங்கும் குழுவாக இருப்பது. அந்த பேரவை கடந்த காலங்களிலே ஒரு இன சமத்துவத்தை கொண்டு வந்தது. அந்த பிரதேசங்களில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் அவ்வாறுதான் செயல்பட்டு கொண்டிருந்தன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பாரிய அளவு பேரவையிலே முஸ்லிம் சார்ந்த உறுப்பினர்களும், சிறுபான்மை சிறிய அளவிலே தமிழ் உறுப்பினர்களும் சிங்கள உறுப்பினர்களும், கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பாரிய அளவு தமிழ் உறுப்பினர்களும் சிறிய அளவிலே சிங்கள உறுப்பினர்களும் முஸ்லிம் உறுப்பினர்களும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பாரிய அளவு தமிழ் உறுப்பினர்களும் சிறிய அளவிலே மற்ற சமூக உறுப்பினர்களும் இருந்தன. ஆனால் இதற்கு அப்பால் பல்வேறுபட்ட இடங்களிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. கொழும்பு, பேராதனிய மற்றும் காலி மற்ற பல்கலைக்கழகங்கள். இந்த பல்கலைக்கழகங்களில் பாரிய அளவு மற்ற இன விதாசாரத்தை சேர்ந்தவர்களுக்கு பேரவையில் இடம் கிடைப்பது என்பது பெரிய அளவு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இம்முறை இந்த பேரவை உறுப்பினர் விடயத்திலே அந்த பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு கைக்கொண்ட முறையானது மிக தவறானது. அதாவது பேரவையை பொறுத்தளவிலே அங்கு உள்ளகத்தில் இருக்கின்ற தொழிலாதிபதிகள் மற்றும் அந்த பல்கலைக்கழகத்தின் உயர்படுத்தின் பொருள் இருப்பார்கள். அதற்கு அப்பவெளியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையார் 15 பேர் எண்ணிக்கையாளர்கள் நியமிக்கப்படார்கள். புத்திஜீவிகளாக இருப்பார்கள், அரசு அறிவியல் சார்ந்தவர்களாக இருப்பார்கள், இந்த கலை கலாச்சாரம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். நியமிக்கப்படுகின்ற பொழுது நியாயவாதிகளை, கற்றவர்களையும் ஊழல் இல்லாதவர்களை நியமிக்க வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு. ஆனால் இந்த முறை அவ்வாறு நியமிக்கப்படுபவர்களில் வழமையான சம்பிரதாயம் மாறி 2 சிங்கள உறுப்பினர்கள் இருக்கின்ற விடயத்தில் 7 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 9 அல்லது 8 தமிழ் உறுப்பினர்கள் இருக்கின்ற விடயத்தில் 5ஆக குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை மொத்த எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டு காட்டுவது ஒரு சிறந்த நடைமுறை அல்லது. அங்கு வேலை செய்கின்றவர்கள் அது அவர்களுக்குரிய ஒரு பொறுப்பு. அந்த பேரவை உறுப்பினராக இருப்பது, கூடாதவர்களுக்கு இருப்பது ஒரு பொறுப்பு. நியமிக்கப்படுபவர்கள் இந்த இன விதாசாரத்தை இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக நான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யூசி சேர்மனுடன் இது சம்பந்தமாக கதைத்தேன். அவர்கள் கூறிய விடயம் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக இந்த முறை நாங்கள் வேறு பல இடங்களிலிருந்து தேர்வு செய்திருக்கின்றோம். நான் மிக தெளிவாக கேட்டேன், மாவட்டத்தில் உங்களுக்கு அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்றார். தகுதியானவர்களை, ஊழலற்றவர்களை எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் முன்னிலைப்படுத்துகின்றோம். 2வது விடயம், அரசாங்கம்
பாராளுமன்றத்திலே கடந்த காலங்களிலே பல அமைச்சர்கள் பெற்றுக்கொண்ட சலுகைகள் மற்றும் அவர்கள் பெற்றுக்கொண்ட மருத்துவ வசதிகள் மற்றும் சபாநாயகர் பெற்றுக்கொண்ட வசதிகள், ஜனாதிபதி வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தமாக பட்டியலை வெளியிட்டு மீன்பிரியம் என்று சொல்கின்றது. ஒரு பேரவை உறுப்பினர் மாவட்டத்துக்கு அப்பால் இருந்து வருகின்ற பொழுது அவருக்கு செலவிடப்படுகின்ற தொகை சாதாரணமாக போக்குவரத்துக்கு 30,000, மத்திய செலவுகளுக்கு ஒரு 10,000 என்றால் 40,000. இப்போது 7 தொடக்கம் 10 பேர் வெளி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மாதாந்தம் மட்டும் நடைபெறும் கூட்டம் இல்லை. எந்த விதமான நிதி கணக்கறிக்கை அபிவிருத்தி சம்பந்தமான கூட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் வர வேண்டிய தேவை இருக்கிறது. யோசித்து பாருங்கள், 10 பேர் 2-3 தரம் வந்தார் அல்லது 20 பேர் வந்தார், 40,000 பேர் 10 லட்சம் பல்கலைக்கழகத்தின் நிதியை அவர்கள் செலவிட வேண்டிய தேவை இருக்கிறது. வருடத்துக்கு 1 கோடி ரூபாய், 3 வருடத்துக்கு 3 கோடி ரூபாய். பாராளுமன்றத்தில் கடந்த காலங்களிலே அமைச்சர்களை அரசாங்கம் செய்த நிதியை வெளிகின்ற இந்த அரசு இந்த விடயத்தில் மிக பாரிய தவறு செய்திருக்கின்றது. 1 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு இவ்வளவு ஏழை மாணவர்களின் கல்வியை ஊக்குவிப்பதற்கு எத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வருவதற்கு நிதியிலே தயக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் கல்வி நிலையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். அவருடைய கலையை வளர்ப்பதற்கு பாரிய வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த விடயத்திலே இந்த அரசு இந்த நிதியை முன்முறையை செய்கிறது. இது ஒரு வகையான ஊழலாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், அல்லது ஒரு முறையிட்ட நிதிப்பூர்வமாக பார்க்க வேண்டும். ஆகவே கிழக்கு பல்கலைக்கழக விடயத்தில் இன்னொரு விடயம், இவ்வாறு இன பாத்தியிருப்பதன் மூலம் எதிர்காலத்திலே எந்த விதமான திட்டமுடல்கள் இருக்கின்றது. பாரிய பொறுப்புகளில் வெவ்வேறு வகையான வெவ்வேறு பிரதேசங்களில் உள்ளவர்களை உள்வாங்கிக் கொள்வது நடைமுறையா அல்லது வேறு விடயங்களை கைக்கொள்வதற்கான பாரிய சந்தேகத்தை கொண்டு வருகின்றது. ஆகவே நிதியை மிக கவனமாக விரும்பியாக செய்யக்கூடாது என்று கூறுகின்றார். அதே அரசாங்கம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினர்களிலே கடந்த காலங்களிலே ஒரு இன சமத்துவத்தை மீறி நிதியை விரும்பியம் செய்கின்ற விடயமாகத்தான் நான் இந்த விடயத்தை பார்க்கின்றோம். அதற்கு அப்பால் எங்களுடைய தமிழர்களுடைய கோரிக்கையை நானும் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினரான கௌரவ சிந்தேசன் அவர்கள் இது சம்பந்தமாக பிரதமரை சந்தித்து முறையிட்டு இது சம்பந்தமான தீர்வை பெற்றுத்தருமாறு கோரியிருந்தோம். அதற்கு உரிய தீர்வை பெற்றுத்தரக்கூடிய நடவடிக்கையை ஆராய்வதாக அவர் உறுதியளித்திருந்தார். ஆனால் அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் அவர் செய்யவில்லை, அல்லது அவரால் செய்ய முடியவில்லையா, இது பின்னணியில் இருக்கின்ற சக்தி என்ன என்பதை நாம் தேடி ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் எமது பிரதேசத்தில் மிக பாரிய அச்சுறுத்தலாக அமையும் வந்து ஒரு முரண்பாட்டை தோற்றுவிப்பதாகவே அமையும் என்பதுதான் எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. ஊழல் சார்ந்த பல்வேறு விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். குறிப்பாக அன்றைய நாட்களிலே வியாழக்கிழமைகள் ஊழல் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பது பேசுபொருளாக சமூக வலைதளங்களிலே பதிவாகிறது. எனவே என்னை பொறுத்தமட்டில் அவர்களை பொறுத்தமட்டிலே வியாழக்கிழமை அவர்கள் மட்டும்தான் ஊழல் என்ற அடிப்படையிலே புகுந்து அவரை கைது செய்யக்கூடிய விடயங்கள் வந்து திட்டமிட்ட சரியாக இருக்கக்கூடியதாக இருக்குமா, இல்லது உண்மையிலே ஈடுபட்டிருப்பாரா, அல்லது இவரை தாண்டி இன்னும் வெளியில் இருக்கின்றார்களா, ஒன்றின் மேல் ஒன்றாக வருவார்களா? இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? மிக நிச்சயமான ஒரு விடயம் என்னென்றால், ஊழல் செய்தால் அது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் தான். ஏனென்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் உடனடி ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது நாட்டிலே நடைபெற்ற ஊழல். அந்த விடயங்களிலே எவர் செய்திருந்தாலும் அது எமது பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த அரசாங்கத்தில் பொறுப்புகள் இருக்கின்ற அதிகாரிகள் சரிதான், இந்த விடயத்தில் ஒரு இறுக்கமான முடிவெடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் பொருளாதார அல்லது அபிவிருத்தி என்ற விடயங்களிலேயே ஊழல் என்ற விடயம் பாரிய ஒரு நெருக்கடியை கொண்டு வருகின்றது. எல்லா இடங்களிலும் லஞ்சம் வாங்குகின்ற ஊழல் வாங்குகின்ற விடயங்கள் நாட்டின் வளத்தை சூறையாடுவதற்கு அல்லது விற்பதற்கு காரணமாக அமைகின்றது. கடந்த காலங்களில் பல விடயங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லப்படுகின்றன. இந்த நாட்டில் உற்பத்தியை பெருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் எல்லா விடயங்களுக்கும் கொமிஷன் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டதனால்தான் எல்லா விடயங்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருந்தது. நாட்டிலே மீன்பிடித்துறையை விருத்தி செய்ய முடியவில்லை, நாட்டிலே விவசாயத்துறையை விருத்தி செய்ய முடியவில்லை, எல்லா இடங்களிலும் இறக்குமதியை கொமிஷன் அடிப்படையில் செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எவர் ஊழல் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதற்கு அப்பால் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட அரசாங்கத்திலே பல்வேறுபட்ட வகையான
ஊழல்கள் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் இன்றைய எங்களுடைய ஜனாதிபதி முன்னரே பல அரசாங்க கணக்காய்வு குழுக்களுக்கு அல்லது இதுக்கு சமர்ப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில் இவராக இருந்தார். பல பேர் தெரியாமல் இருக்கலாம், பல பேர் ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஊழல் செய்திருந்தார்கள் என்றால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டால் அவர்கள் தங்கள் நியாயத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்கள் அந்த ஊழல் நிலையிலிருந்து வெளியில் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது எவராக இருந்தால் அந்த நிலையான தன்மையை அவர்கள் கைக்கொண்டால் இந்த பாரிய பிரச்சனைகளிலிருந்து வெளிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் உண்மையாகவே எனது அரசியல் பயணத்தில் தனிப்பட்ட நபர்களை விமர்சனம் செய்வதில்லை என்பது என்னுடைய ஒரு, அதாவது நான் எந்த பேரையும் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் இந்த தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் நாங்கள் ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்பிட்டு சொல்லுகின்றோம், நாளைக்கு அவர் அதில் இருந்து விடுபடப்படுவது அசௌகரியமான சூழ்நிலையாக இருக்கும். அதனால் நான் ஒரு பொதுவான விடயமாக சொல்றேன். அவராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, ஊழல் செய்தால் அதுக்குரிய தண்டனையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். செய்யவில்லை என்றால் அவர்களை நிரூபித்துக் கொண்டு அவர் நிகழ்காலியாக வெளிப்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்ப நீங்கள் முந்தைய கேள்விகளையும் சில விடயங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். வடகிழக்கை பொறுத்தமட்டில் ஒரு தமிழர் தாயகம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் புதிய காலகட்டத்தை பொறுத்தமட்டிலே குடியேற்றங்கள் என்பது பெருமளவாக மாறுபட்டுக் கொண்டிருக்கிறது. சிங்களவர்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களாக இருக்கட்டும் தமிழர்களுடைய இடத்தினை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், குடியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது திட்டமிட்ட வேலையா அல்லது திட்டமிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சரியா என்பது தெரியவில்லை. அண்மைய நாட்களில் தமிழர் தாயகம், அதாவது கிழக்கை பொறுத்தவரை தமிழர் தாயகம் அல்ல, தமிழர் முஸ்லிம் வாழக்கூடிய தாயகம் என்று பிள்ளையானவர்களும் அதை சாடியிருந்தார். அதன் பிற்பாடு மறுத்திருந்தார். எனவே நான் கேட்கின்றேன், வடகிழக்கை பொறுத்தவரை அன்று வரை தமிழர் தாயகம் என்றுதான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அது தமிழர்களுக்குரிய தாயகமா அல்லது இது மாற்றமடைந்திருக்கிறதா? மிக நிச்சயமாக வடகிழக்கு என்பது தமிழ் மக்களின் பூர்வீகமான தாயகம். அதை பாரம்பரியமாக வரலாறு ரீதியாக அவர்கள் வாழ்ந்த பிரதேசம். அவர்கள் வரலாற்று பெருமைகள், வரலாற்று சான்றுகள், பரம்பரை கதைகள், இதிகாசங்கள், இலக்கியங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அதிலேயே எந்த விதமான மாற்று கருத்துக்கு முடவில்லை. ஆனால் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட வகையிலே தாய பகுதியை சூறையாடுவதற்காக உண்மையாக குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டன. குறிப்பாக பேரினவாத சமூகம் அவருடைய அந்த பிரதேசத்தில் எவ்வளவோ நிலங்கள் இருந்தது. ஏன் மட்டக்களப்பு, திருவோணமலை அல்லது அம்பாறை குறிவைத்து அவர்கள் நகர்த்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு அல்லது 75 வருடங்களுக்கு முன்பு மட்டக்களப்பின் எல்லை என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் கிழக்கே மகோயா, வடக்கே பெருங்கல் ஆறும், தெற்கே கும்புக்கல் நோயாகும், கிழக்கே பங்கக்கடல், மேற்கே மகோயாவும் சொல்லுவோம். இன்று அந்த நிலைமை அம்பாறை மாவட்டம் முதலாக பிரித்தெடுக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக பலமான பிரதேசம் பிரித்தெடுக்கப்பட்டு பதுளை மூன்றாவடை இருந்த பல சிங்கள பிரதேசங்கள் இணைக்கப்பட்டு அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்கள் சிறுபான்மை இருக்காக மாற்றப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்தது. அதுக்கப்பால் என்ன நடந்தது? ஒரு மக்கள் இருப்பு தேவைக்காக அந்த மக்களாக அந்த இடத்திலே போயிருப்பதே பெரிய தவறுனால் கூறிவிட முடியாது. கொழும்பிலே எமது மக்களும் போய் வாழ்ந்துள்ளார்கள். சில வேலை நிமித்தம், தொழில் நிமித்தம் வாழ்ந்துள்ளார்கள். அது வேறு. திட்டமிட்ட குடியேற்றம் என்பது வேறு. கொலனைசேஷன், ஒரு பிரதேசத்தை ஆக்கிரமித்து அந்த பாரம்பரியமாக வாழ்ந்த மக்களை விரட்டியடித்து சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் நிலங்களை பறித்து அவர்களை சிறுபான்மையாக்கி எதிர்காலத்திலே அவர்கள் அரசியல் எதிர்காலத்தையும் சூன்யமாக்குவதுடன் அவர்கள் அதிகாரமற்றவர்களாக மாற்றுவதால் குடியேற்றம் அதை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று ஏன் அம்பாறையிலே அல்லது திருவண்ணாமலையிலே சிங்கள அரசாங்க அதிபர் இருக்க வேண்டும்? தமிழ் மக்கள் சிங்கள பகுதிக்கு சென்று மொழி தெரியாமல் அவதிப்பட வேண்டிய நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இனவாதம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இங்கு கலைக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய அடிப்படையான உரிமைகளையும் எங்களுடைய அபிலாஷங்களையும் கலைக்கின்றோம். கடந்த வரலாற்றிலே சொல்லப்பட்ட விடயம் எங்களுடைய ஐரோப்பியர்கள் வரைக்கு முன்பு இலங்கை தமிழர்கள் ஆட்சி செய்த வரலாறு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று எங்களுக்குரிய அரசியல் எதிர்காலம் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வரலாற்றிலே வடகிழக்கு தமிழ் தாயம் என்ற பகுதியில் சிதைத்து விடுவதற்கான பேரினவாத கைக்கொண்ட முயற்சி. இரண்டாவது விடயம், முஸ்லிம் சகோதரர்களை பொறுத்தவரை அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் கிழக்கு பகுதியிலே பெரும்பாலும் வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்வதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு
குடியிருப்புக்கு தேவையான நிலங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் கூட அம்பாறையிலே பாருங்கள், கல்முனை வடக்கு பிரதேசத்தை தரம் உயர்த்துவதை அல்லது உயர்த்தப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதற்கு நெருக்கடியை கொடுப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் வந்து. ஏன் அங்கிருக்கின்ற காலகாலமாக பூர்வமாக கல்முனை பிரதேசத்திலே வாழ்ந்த மக்கள் இன்று பிரதேச சபை செயலகத்தை நடத்த முடியாத நெருக்கடிக்கு இருக்கின்றது ஒரு குடியேற்றமாக அல்லது ஆக்கிரமிப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு சகோதரத்துவத்துடன் இலக்கியத்துடன் வாழ்ந்து கொள்வது என்பது வேறு. அந்த மக்களின் அடிப்படையான நிலங்களை ஒரு பொருளாதார வல்லமையை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு அல்லது கடந்த கால அரசாட்சியிலிருந்து அதை அனுகூலமாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த பிரதேச செயலகத்தில் ஒரு கணக்காளரை நியமிப்பதற்கு அல்லது ஒரு முதலாந்தர பிரதேச செயலகமாக நடைமுறைப்படுத்த இயலாத நெருக்கடி உருவாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இன ஐக்கியத்துடன் வாழ்வது என்பதும் சகோதரத்துடன் வாழ்வது என்பதும் வேறு, அதிகாரத்தை கொண்டு மற்றவர்களை அடக்குமுறை செய்வது என்பது வேறு. ஆகவே இன வீதாசாரத்தை விளக்கமாக உண்மையாக பிரிக்கப்பட்டது ஒரு பாரிய நெருக்கடியான விடயம். ஏனென்றால் இன்று ஒரு கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அல்லது தமிழர்கள் சார்பாக மாநில சபை அமைப்பதற்கு பாரிய நெருக்கடி இருக்கின்றது. இந்த காரணத்தால் தான் நாம் சொல்லுவோம் வடகிழக்கு விளைந்ததாக இருக்க வேண்டும், அது தமிழர்களின் தாய பிரதேசமாக இருக்க வேண்டும், அது மற்றவர்கள் ஒரு இலக்கியத்துடன் வாழ்வதற்கான ஒரு நெருக்கடியான சூழல் இல்லை வந்து அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் திட்டமிட்ட முறையிலே அடக்க முறையிலே அரசியல் அதிகாரங்களை வைத்துக் கொண்டு குடியேற்றி இருக்கின்ற மக்களின் நிலங்களை பறிப்பதோ அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை சூன்யமாக்குவதோ ஒரு பிழையான செய்தி என்பதைத்தான் சொல்றோம். அதிலே ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். வடகிழக்கு தமிழ் மக்களின் தாயக பிரதேசம். அதாவது தமிழிசை கட்சியை பொறுத்தவரையிலே உங்களுடைய கட்சிக்குள்ளே ஒப்புசல்கள் இருப்பதாக மக்கள் பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய இந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வருமா வராதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்றைய நாட்கள்ல கூட இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கூட வருகை வந்திருந்தார் இலங்கைக்கு. அப்பொழுது கூட தமிழிசை கட்சியை சேர்ந்த நிறைய பேர் வந்து அவரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார்கள், புகைப்படம் கூட எடுத்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த இடத்திலே மறுக்கப்பட்டீர்களா அல்லது உங்களை அழைத்திருந்தார்களா அழைக்கவில்லையா என்பது உங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தற்பொழுது இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலவரம் என்னவாகத்தான் இருக்கிறது? மிக முக்கியமாக பல இடங்களிலும் நாங்கள் பொது தேர்தலில் சென்றபோது கூட இவ்வாறான கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டது. இதே சபை தேர்தலில் கூட சில இடங்களில் இந்த கட்சி சம்பந்தமாக கேள்வி எழுப்புகின்றார்கள். ஒன்று மிக முக்கியமான விடயம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கின்ற விடயம், ஜனநாயகத்தை அல்லது உட்கட்சியில பல்வேறுபட்ட ஆளுமை உள்ள நீண்ட கால பாரம்பரியம் உள்ள கட்சியிலே வித்தியாசமான உட்கட்சி மோதல்கள் அல்லது உட்கட்சி போட்டிகள் அல்லது உட்கட்சி ஜனநாயக கருத்துக்கள் இருக்கு. இது தமிழக கட்சிக்கு மட்டும் ஒரு பொதுவான விடயம் இல்லை. நீண்ட கால பாரம்பரியத்தை கொண்டிருந்த பல்வேறு தேசிய கட்சிகளை பாருங்கள், அவர்களுடைய பல்வேறு இடங்களிலே பல மோதல்கள் இருந்திருக்கின்றன, கட்சி பிரிவுகள் நடந்திருக்கின்றன. இதற்கு அப்பால் ஒரு சர்வாதிகார தன்மையான தனி ஒரு ஆளை முதன்மையாக கொண்ட கட்சிகள் இவ்வாறான பிரச்சனைகள் என்பது பெரிய அளவிலே அப்படி வந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே அவர்களை அந்த கட்சியிலிருந்து நீக்கி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சியில் இப்போது இருக்கின்ற பிரச்சனை உண்மையாக வழக்கு வரை வந்திருக்கின்றது. அதே உண்மையாக நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வந்து அந்த பிரச்சனை உட்கட்சி விவகாரமாக ஒரு உடலவில் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. ஆனால் ஒரு தீர்வு இரண்டு விதமான அல்லது பல்வேறு வகைப்பட்ட எண்ண கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது அந்த எண்ண கருத்துக்களுக்கு உடையவர்கள் சமரசம் செய்து கொள்ளப்படாத விடத்தில் அது சட்ட ரீதியான முறையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தளவிலே இது வந்து பாரதூரமான விடயமாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கருத்துக்களை தீர்த்துக் கொள்ள முடியவில்லை என்றால் சட்ட ரீதியான முறையில் வெற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, பழமையாகவே பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் கூட 75 வருட கால பாரம்பரியத்தை கொண்ட கட்சியிலே இவ்வாறான நிகழ்வு நடக்கின்ற பொழுது இதை என்னை பொறுத்தளவிலே பல்வேறு வகையான அடிப்படையிலே பல்வேறு வட்ட சக்திகள் இதை கையாள முயற்சி செய்கின்றன. ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு இப்போதும்
பேசக்கூடிய வலிமையிலே காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது. நான் சொல்வது வெளியில் இருக்கின்ற கட்சிகள் பல போட்டி கட்சிகள் அதை சிதைத்து விட வேண்டும். அரசியலில் வலிமையாக தேர்தல் வெற்றி என்பதும் பதவி வழியிலிருந்து என்பதும் ஒரு கட்சியை பொறுத்த வகையிலே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதை பல்வேறு தங்களுக்கு உட்பட்ட சமூக வலைத்தளங்களின் ஊடாக இதை பெரிதுபடுத்துவதும் பல்வேறு தீவிரவாத சக்திகள் இதை கையாள நினைப்பதும் அதற்கு அப்பால் பல்வேறுபட்ட வகையில் சில இடங்களிலே புலம்பெயர் சமூகம் ஊடாக பல்வேறு ஆதிக்கம் செலுத்த நினைப்பதன் ஊடாக பாரிய அளவு வழியிலே மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது தான் உண்மையிலே யதார்த்தமான உண்மை. ஆனால் அங்கிருக்கின்ற விடயத்தை நாம் உண்மையாக 100% சரியென்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை உட்கட்சி மட்டத்திலே ஒரு விட்டுக் கொடுப்புடன் தீர்த்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த அரசியலுக்கு அரசியல் கட்சிகள் புதியவன் என்ற அடிப்படையில் இதில் ஆதிக்கம் செலுத்துகின்ற அல்லது இதை சமூகத்தில் கொண்டு வருகின்ற அளவுக்கு இன்னும் நான் கட்சிக்குள்ளே பாரிய அளவு ஒரு பங்களிப்பினை கொண்டிருக்கவில்லை. இது எனது எதிர்பார்ப்பு. இது வழியிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. பல அணிகளாக இருக்கின்றது. இது ஆக குறைந்தது இந்த நீதிமன்றத்தினோட தீர்ப்பின் ஊடாகையாவது சமரசத்தை அல்லது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று முதலாவது எதிர்பார்க்கின்றேன். இரண்டாவது விடயம், இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த போது 2 விதமாக அணுகப்பட்டிருந்தது. ஒன்று, பாராளுமன்ற உறுப்பினர் சார்பாக சகலரை இணைத்துக் கொண்டு ஒரு விண்ணப்பம் நாங்கள் கொடுத்திருந்தோம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் ஒரு பாராளுமன்ற கொடுத்திருந்தார். அதுக்கு அப்பால் கட்சி சார்பாகவும் பாராளுமன்றத்தில் பல கட்சிகள் கட்சிகள் எல்லாம் கூட இருக்கின்றன. அவர்கள் கட்சி சார்பாக கொடுத்திருந்தார்கள். கட்சியின் சார்பாகவும் கொடுக்கப்பட்டிருந்தது. கொடுக்கப்பட்ட விடயத்திலே எந்த அடிப்படையிலே அந்த தேர்வு இடம்பெற்றதற்கும் எனக்கு தெரியாது. எங்களுக்கான அந்த அழைப்பு கிடைத்திருக்கவில்லை, கிடைத்திருக்கவில்லை. அதிலே கிழக்கிலிருந்து மாவட்ட கிழக்கிலிருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும், வடக்கிலிருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் சார்பில் சென்றிருந்தார்கள். கிழக்கு அமைச்சர் சென்றிருந்தார். அதுக்கப்புறம் கட்சியிலிருந்து கட்சியின் தலைவர் CVK சிவஞானமையா அவர்களும் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் சென்றிருந்தார்கள். 4 பேர் கட்சியின் சார்பாக சென்றிருந்தார்கள். இதை பெரிதுபடுத்தக்கூடிய விடயமாக நான் பார்க்கவில்லை. ஏனெனில் நான் கட்சியில் நீண்ட காலம் பயணித்திருக்கவில்லை. அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் இது சென்று அழைத்திருந்தால் சென்றிருந்தால் இந்த விடயம் சம்பந்தமாக கருத்திருக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நாம் எதிர்காலத்திலே சில நேரங்களிலே நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருந்தால் எதிர்காலத்திலே நான் அதற்குரிய முயற்சி மேற்கொள்வேன். மக்களால் தெரிவு செய்யப்படாதவர்கள் கூட அந்த இடத்திலே அவர்கள் நின்றிருந்தார்கள். ஆனால் நீங்கள் குறுகிய காலம் என்றாலும் மக்கள் மத்தியில் இடம் பிடித்து மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவே நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது நாங்கள் மட்டுமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய அபிலாஷையாக இருந்தது. அந்த இடத்தில் நீங்கள் மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதுதான் தெரிவு எவ்வாறு நடைபெற்றது என்பது சம்பந்தமாக தெரிந்திருக்கவில்லை. வருகின்ற எங்களுடைய அரசியல் கூட்டங்களில் நாங்கள் சம்பந்தமாக எங்களுடைய வினாக்களை தொடர்ந்து அல்லது இந்திய விவசாய அலுவலகத்திலே தொடர்பு கொண்டு எந்த அடிப்படையிலே சந்தித்தார்கள் நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஒரு விடயம். இரண்டாவது, இப்படியான ஒரு கருத்தை நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சார்பாக வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து ஒரு சென்றிருந்தார்கள். கட்சி சார்பாக 2 பேர் சென்றிருந்தார்கள். பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவதுதான் சந்திப்பதற்கான அடிப்படை தகுதியாக நாங்கள் கொள்ள முடியாது. உண்மையிலே கட்சியின் அடிப்படை கொள்கைகள் சார்பாகவும் கட்சியின் கொள்கைகளை அல்லது அரசியல் தீர்வுகளை கொண்டு செல்வதற்காகவும் கட்சி சம்பந்தமான பிரதிநிதிகளும் நாடாளுமன்ற பிரதிநிதிகளும் சென்றிருந்தார்கள். ஆனால் முழுமையாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டு செல்லவில்லை. அது என்ன அடிப்படையில் அந்த தேர்வு இடம்பெற்ற என்பது நாங்கள் கட்சியிலே அந்த சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் தெரிந்து கொள்வோம். நாங்கள் தேவை என்றால் இந்திய விவசாய எதிர்காலத்திலே இவ்வாறான சந்திகளுக்கு என்ன நடைமுறை இருக்கின்றது என்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வது. நிச்சயமாக உங்களுடைய இந்த மனம்ன்றது வெள்ளத்தி மாதிரி எடுத்து முடியதா இல்ல இல்லையான்னு சொல்ல தெரியவில்லை. ஆனால் மக்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய ஒரு நபரை நாங்கள் பொதுவாக அதை எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் வேண்டாம் ஓகே என்று சொல்லி விட்டாலும்
மக்களாகியவர்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். எங்கடா நாங்க செஞ்ச ஒரு பிரதிநிதியை காணல, எங்களுக்காக போய் நிற்கக்கூடியவர்களை காணவில்லை என்று சொல்லி அவர்கள் தேடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் கூட உங்களுக்கான அந்த இடத்தினை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் மக்களுக்காக நீங்கள் ஒருவர்தான் போய் சென்று அதை நிவர்த்திக்க முடியக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தவறவிடக் கூடாது என்பது மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் கோரிக்கை பிரதேசத்தின் பிரச்சனைகளை அல்லது அவசரங்களை நாங்கள் சென்று கலைத்தரம் நல்லா இருக்கும். உண்மையாக இந்த விடயத்தில் நான் சொல்வது மக்கள் மட்டுமல்ல, ஊடகங்களும் இது கூட எதிர்பார்க்கின்றவர்களே ஊடக நண்பர்களுக்கு கேட்டால் நீங்கள் செல்லவில்லையா என்று இந்த அரசியல் சார்ந்த நிலைப்பாடு நான் வந்து நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக நாங்கள் ஆகையும் அதை பற்றி காலைப்படுத்தவில்லை. அடுத்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய முயற்சியும் அதற்கு என்ன பொறிமுறை என்பதை பார்த்து எதிர்கால காலங்களில் நடைமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதனை பொறுத்தளவில் அவன்தான் அந்த சூழலை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். உண்மையிலே மற்றவர்கள் அதை அள்ளி தங்க தட்டில் தருவார்கள் என்றோ அல்லது அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார்கள் என்றோ நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நாம் அதற்கான முயற்சியினை எதிர்வரும் காலங்களில் மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதால் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் கூட பாராளுமன்ற நான் போட்டிவிட வேண்டும் என்று நினைத்தால் நான் தான் போட்டிகளுக்கான முயற்சியை நான் செய்ய வேண்டும். நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் தான் செய்ய வேண்டும். வந்து அதுக்கப்பால் எல்லாம் இலகுவாக நடந்து முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. வந்து நீங்கள் சொன்னபடி என்பதை நாங்கள் அல்லது மக்களின் சார்பான கருத்துக்களாக இருக்கின்ற பொழுது அதுக்கான முயற்சிகளை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்வோம். நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அபிவிருத்தி சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக, தேர்தல்கள் சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக நான் கேட்கக்கூடிய ஒரு விடயம், கருணா உட்பட முன்னாள் ராணுவ அதிகாரிகள் 3 பேருக்கு இந்த பிரித்தானியம் தடை விதித்திருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை பற்றி உங்களுடைய நிச்சயமான செய்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் கருணா இருந்தாலும் சரி, முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இருந்தாலும் சரி, மனித உரிமைகள் மீறப்பட்ட விடயத்தில் பிரித்தானிய அரசு காத்திரமான முடிவெடுத்திருக்கின்றது. ஏனெனில் கடந்த காலங்களிலே அமெரிக்கா அந்த மனித உரிமை விடயத்திலே காத்திரமான பங்களிப்பை முன்கொண்டு சென்றிருந்தது. எங்களுக்கான முழுமையான தீர்வு அல்லது உறுதிப்பாடு கிடைக்காம விட்டாலும் கூட அமெரிக்க அரசு அந்த விடயத்தில் தற்போது ட்ரம்ப் அவர்கள் வந்த பின்பு அமெரிக்கா நிறைய சர்வதேச நிகழ்ச்சி திட்டங்களில் இருந்து நிதி நிகழ்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி, தொண்டு நிகழ்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த மனித உரிமையாக இருந்தாலும் சரி, நிறைய இடங்களிலே அவர் தங்களுடைய தலைமைத்துவத்தை அல்லது பொறுப்பை கொண்டுள்ளார்கள். அந்த இடத்திலே அதை பொறுப்பெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு மேற்கு நாடுகளுக்கு இருக்கின்றது. ஏனெனில் அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் ஒரு நாட்டில், குறிப்பாக இலங்கையை பொறுத்தளவிலே எங்களுடைய அயல் நாடுகள், அதாவது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையில் இருக்கிறதால் அயல் நாடுகள் செல்வாக்கு மிக பாரிய அளவில் இருக்கின்றது. மேற்கு நாடுகளின் செல்வாக்கு பாரிய அளவில் இருக்கின்றது. குறிப்பாக இன்று அமெரிக்கா இந்த 44% வரியை கொண்டு வந்து எங்களுடைய பொருளாதாரத்தில் பயங்கர நெருக்கடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. நாளை எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பரிசரி கிடைக்காமல் நாங்கள் பொருளாதாரத்திலே பாரிய நெருக்கடி ஏற்பட வேண்டிய சூழ்நிலை வந்து வரலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த மனித உரிமைகள் விடயத்திலும் பொறுப்புக்கூறல் விடயத்திலும் மேற்கு நாடுகள் மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அமெரிக்காவின் பங்கை குறைந்திருந்தால் அதை மத்திய மேற்கு நாடுகள் குறிப்பாக பிரித்தானியா இருக்கிறது. அதில் ஒரு கட்டமாக இந்த கடந்த காலங்கள் யுத்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்கள் அல்லது அந்த மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையிலே இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதை நாம் வரவேற்க வேண்டும். ஏனெனில் அது அவர்களுக்கு தனிப்பட்ட தடைகளுக்கு என்பதற்கு அப்பா அவர்களுக்கு அதில் ஈடுபட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கலாம். அப்பா இலங்கை அரசுக்கு இந்த கடந்த கால யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பு கூறுவதற்கான ஒரு அழுத்தத்தை அல்லது அந்த செயற்பாடுகளுக்கான நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்காக ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த பிரித்தானிய செயற்பாடை நான் உண்மையாக வரவேற்கிறேன். ஏனெனில் நாங்கள் பலமுறை கூட இந்த விடயங்களை கேட்டிருக்கின்றோம். அதற்கு புதிய அரசாங்கம் கூட பொறுப்பான பதிலை சொல்லவில்லை. நான் சற்று முன்ன சொல்லுவேன், பட்டணந்தையில் அவர்கள் காட்டுகின்ற ஈடுபாடு தங்களுடைய தோழர்கள், தங்களுடைய போராளிகள்
தங்களுடைய கட்சி தலைவர்கள் இயக்க தலைவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு காட்டுகின்ற ஈடுபாடு தமிழ் மக்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட விடயங்களுக்கு அவர் காட்டவில்லை. தமிழ் மக்கள் என்ற விடயத்திலே அவர்கள் உதாசீனப்படுத்திவிட முடியாது என்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் மிக முக்கியமாக தேவை. இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தை எங்களுக்கு இந்த விடயத்திலே பொறுப்பு கொண்டு வரக்கூடிய செயற்பாடாக இது அமைய வேண்டும். இதிலே நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்காக இந்த விடயத்திலே அரசாங்கம் இந்த விடயங்களையாவது உள்வாங்கி வேறு நாடுகள் வெற்றி கையாளுவதற்கு அல்லது மக்களுக்கு உரிமைகளை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு ஒன்றை முன்னகர்த்துகிறது விலகிக் கொண்டு இந்த விடயத்திலே செயற்பட வேண்டும் என்றால் எனது ஏற்பாடாக இருக்கிறது. நிச்சயமாக இன்னொரு விடயத்தை கூற வேண்டும். அண்மைய நாட்களாக அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய ஹடாவிடித்தனம் தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பாவி இளைஞர்களுடைய உயிர்களை காவலாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்காக 2 பேர் பணி இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒருவருக்கு வேலை பறிபோகக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு வன்முறை தன்மை, இந்த ஒரு அராஜகமான சூழ்நிலை மாற்றப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா அல்லது இன்னமும் பயங்கரவாதம் விளைவிக்கொண்டுதான் இருக்கிறதா இலங்கை பொறுத்தவரையில்? அரசாங்கம் முழுமையாக அரச துறைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கவில்லை என்பது இதன் வெளிப்பாடாக இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் அரசாங்கம் பாராளுமன்றத்திலும் ஒரு வழியிலும் அரச நிகழ்ச்சியின் ஊடாகவும் சொல்லுகிறார்கள் ஊழலற்ற தன்மை மற்றும் வன்முறை இல்லாத செயற்பாடுகள், லஞ்சமற்ற தன்மை. ஆனால் அதை முற்றுமுழுதாக அரச இயந்திரம் கைக்கொள்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பல இடங்களில் அடிப்படையான விடயம். இங்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் சட்டவிரோத மண்ணகழ்வை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பொதுமக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்களா, அதுக்கு துணை போகின்றார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கின்றது. சட்டவிரோதமான இந்த படிசாராயம் காய்ச்சுவதற்குரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய நடைமுறை இருக்கின்றன. அதை முறைப்பாடு செய்கின்ற மக்களுக்கு பல நெருக்கடிகள் வருவதாக பல செய்திகள் எங்களுக்கு மக்கள் சொல்கின்றார்கள். நாங்கள் செய்திகளை சொன்னோம், எங்களுக்கு அந்த படிப்பவர்கள் இருந்தால் மாணவர்கள் இருந்தால் அச்சுறுத்தல் வருகிறது. ஆகவே போலீஸ் திணைக்களம் அதிலே ஒரு நேர்மையான செயற்பாட்டை காட்டப்படும். அரசாங்கம் சொல்லுகின்றது நாங்கள் முழுமையாக நேர்மையான செயற்பாடுகளை கொண்டு வருவோம், அடாவடித்தனங்களை கட்டுப்படுத்துவோம். போலீஸ் திணைக்களமாக இருந்தாலும் சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் அவர்களும் இந்த நாட்டின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும். அவருடைய கைகளிலே அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் அவற்றை முறையற்ற விதத்தில் பிரயோகிப்பதும் போலீஸ் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு வகைகளுக்கான ஒரு அடக்குமுறைகளை மேற்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இந்த விடயத்திலே அந்த இடத்திலே அரசாங்கம் இன்னும் முற்றுமுழுதாக தனது முயற்சியை வெற்றி பெறவில்லை அல்லது அவர்களுடைய அதிகாரத்தை முழுமையாக திணைக்களம் கை கொள்ளவில்லை அல்லது இவர்கள் இந்த இடத்தை வெற்றி கொள்வார்களா அல்லது என்ன நடைமுறை என்பதை அவர்கள் அலட்சியமாக பார்க்கின்றார்களா என்ற ஒரு பெரிய ஒரு வினா இருக்கின்றது. ஏன் என்றால் மக்களுடைய இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடைமுறையிலே பல இடங்களிலே அரசாங்கம் தோல்வி கொண்டிருக்கின்றது. அந்த இடங்களிலே பொது திணைக்களம் முழுமையான செயற்பாட்டை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டிய என்பதை தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிதான் சொல்லுவார்கள். நாங்களும் நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம். எனவே இறுதியாக எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்கள் தாயகத்திலும் இருக்கிறார்கள், புலம்பெயர் தேசத்திலும் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? உங்களுடைய நிச்சயமாக ஒரு முக்கியமான செய்தி, என்னுடைய மக்கள் கடந்த யுத்த காலத்தில் நிறைய சூழல் துன்பங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். நமது அரசியல் உரிமையை நாம் இன்னும் வென்றெடுக்க முடியவில்லை. அதற்குரிய போராட்டம் தொடரும். அதை எப்போது சாத்தியமாகும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு கூட இல்லாமல் இருக்கின்றது. சமாந்தரமாக மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு உங்களுடைய புலம்பெயர் சமூகம் மிகப்பெரிய ஒரு சக்தி பொருளாதார வல்லமையுடன் இருக்கின்றது. உங்களுடைய இந்த பொருளாதார வல்லமை உங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுடைய மிகப்பெரிய உங்களுக்குரிய ஆதரவு இருக்கின்றது. இவற்றை பயன்படுத்தி
குறிப்பாக வடகிழக்கிலே மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு நீங்கள் பாரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை நான் முன்வைக்கின்றேன். அபிவிருத்தி திட்டங்கள் என்பது சாதாரணமாக மக்கள் அன்றாடம் அடிப்படை திட்டங்களுக்கு கையேற்றுகின்ற என்ற நிலைமை மாறி அவர்கள் தங்கள் சொந்த காலிலே நின்று அவர்கள் தங்கள் குடும்பங்களை ஒரு காத்திரமான முறையிலே பேணுவதற்குரிய அடிப்படையான அபிவிருத்தி திட்டமாக அமைய வேண்டும். மக்கள் பொருளாதாரத்திலிருந்து வீழ்ச்சியடை வைப்பதன் மூலம்தான் அவர்களை நாம் இந்த பேரினவாத அரசாங்கத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். இல்லாவிடில் இவர்கள் அந்த பொருளாதாரத்திலே அடிமைகளாக வைத்துக் கொண்டு அரசியல் பற்றி சிந்திப்பதற்கோ அவருடைய கலாச்சார மொழி பற்றி சிந்திப்பதற்கோ ஒரு சந்தர்ப்பத்தை இல்லாதாக்குவதற்கு முயற்சிகள் நடக்கின்றன. நீங்கள் கடந்த காலங்கள் பார்த்தீர்களானால் இந்த அரசாங்கத்திலிருந்து இருந்து அவர்களுக்கு ஏற்ற போவை செய்யப்பட்ட சகல நடவடிக்கைகளும் அவ்வாறு இருந்தன. சிறு சிறு அபிவிருத்திகளை செய்துவிட்டு சிறு சிறு திட்டங்கள் மூலம் கொடுக்கின்ற காசுகள் மூலம் மக்களை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் பாரிய முயற்சிகளை செய்து கொண்டார்கள். இப்போதும் கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தை நம்பியிருந்தால்தான் வாழலாம் என்ற நிலைமை. அதற்கு அப்பால் செல்வதற்கு உங்களுடைய பாரிய ஒத்துழைப்பு கொண்டிருக்கின்றது. அதற்கு அப்பாலும் தமிழ் மக்கள் மிக ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எமது ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தையும் பாரம்பரிய ஒரு வரலாற்றையும் ஒரு தாயார் பிரதேசத்தையும் கொண்ட நாம் அந்தந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற சில சமகாலத்தில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளுக்கு நாம் ஆட்பட்டு சென்று விடக்கூடாது. மிக குறிப்பாக கடந்த பொது தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலாக ஏற்பட்ட பொழுதும் இந்த மட்டக்களப்பு மக்கள் நீங்கள் மிக தெளிவான உறுதியோடு நின்றீர்கள். அவ்வாறு வடகிழக்கில் இருக்கின்ற பொதுமக்கள் எல்லா பகுதியில் உள்ள மக்கள் நீங்கள் தெளிவாக எதிர்காலத்தை பற்றிய தமிழ் ஒரு தேசிய உணர்வுடன் பயணிக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமானவை. ஆனால் எங்களுடைய செயற்பாடுகள் எதிர்காலத்தில் எங்களுடைய இனத்தை ஒரு நெற்கதி ஆக்கின்ற நிலைமைக்கு தள்ளிவிடக்கூடாது. குறிப்பாக எங்களுடைய கைகளில் இருக்கின்ற ஜனநாயக வாக்கு பலத்தை நாங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். காங்கிரஸ் கட்சி பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது, உள்கட்சி பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றது, வணிக பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றது. இருந்தாலும் தமிழ் மக்களுக்கான பயணம், தமிழ் மக்களுக்கான அவருடைய போராட்டம், தமிழ் மக்களுக்கான உறவு என்றும் தொடரும். உங்களுக்காகவே நாங்கள் பயணிப்போம். ஆகவே உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே எங்களுடைய பயணம் மிக சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற தேர்தலிலும் உங்களுடைய உள்ளாட்சி தேர்தலில் முழுமையான ஒத்துழைப்பை தமிழரசு கட்சிக்கும் கட்சியின் சின்னமான வீட்டுக்கும் அளிப்பதன் மூலம் எதிர்கால தமிழ் தேசியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மட்டக்களப்பு மண்ணை சொல்வார்கள், காட்டி கொடுத்த மண் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் தமிழ் தேசிய அடையாளத்தை நிறுவி இருக்கக்கூடியதும் இந்த தேர்தலை பொறுத்தப்பட்டதே எங்களுடைய மட்டக்களப்பு மண் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எனவே இது ஒரு சரித்திர கதை என்றுதான் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் மட்டக்களப்பு மண் காட்டி கொடுத்த மண் என்பதை தாண்டி சரித்திரத்தை நிலைநிறுத்திய மண் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து பதியப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் இணைந்து கொண்ட தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மேலும் இதுவரை காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் விஜி குஷிகா. மிக முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஐபிசி தமிழ் சேவை அமைப்புக்கும் இன்று பேட்டிக்கு வந்திருந்த உங்களுக்கும் மற்றும் உங்களுடைய ஊடக நண்பர் அவர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நீண்ட நேரம் நீங்கள் பொறுமையோடு இருந்து என்னுடைய கதையை கேட்டீர்கள். நான் தொடர்ச்சியாக எமது பயணம் அமையும். உங்களுடைய ஊடகத்திற்கு என்றும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மற்றொரு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி.